நண்பர்களே, வீடியோ ஆன் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது அந்த காலத்தில் எங்கள் அம்மா எங்கள் பாட்டி வச்ச புளி குழம்பு தான் இன்றைக்கி என் பொண்டாட்டி வச்சுருக்கா. புளின்னா அந்த புளி இல்லைங்க, சாதாரண புளி, மரத்தில் காய்க்கிற புளி இருக்குல்ல, அந்த புளி கரைஞ்சி சூப்பரான புளி குழம்பு. நண்பர்களே, காலையிலே நான் பிள்ளைகளுக்கு சாப்பிட்ற இடம் போல் ஒரு லைட்டாக கிண்டும் போல் லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு அமிர்தம் மாதிரி இருந்துச்சு, தேன் அமிர்தம் மாதிரி வச்சுருன்னு போல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ அற்புதம் இருந்துச்சு. ரெண்டாவது இன்னைக்கு கமெண்ட் பண்ணீங்க, மீசமணி பணக்கார ஆகிட்டாரு. நான் ஏங்க, நீங்கள் அது கவரிங் செய்யணுங்க, ஒரு கிளாரிட்டிக்காக ஒரு அழகாக இருப்பேன். நான் நகை போட்டால் ரொம்ப அழகாக இருப்பேன்னு என் பொண்டாட்டிலாம் சொல்லியிருக்காங்க. என் பொண்டாட்டி சொல்லியிருக்கா. அதனால் இந்த நகை கவரிங் நகை போட்டுக்கிறேன் போல. நீ எனக்கு தங்கம் பண்ணிக்காங்க, தங்கம் முடிஞ்சு வீடு வீடு பூந்துனாங்க சாமிலாம். நல்லா வேலையாக போச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பிட்டா அருமையான புளி குழம்பு. நம்மள நல்லா நல்லா முருங்கைக்காய், வெள்ளைப்பூடு, கத்திரிக்காய் போட்ட புளி குழம்பு நம்ம சூப்பராக இருக்குது நண்பர்களே. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ஒரு அமிர்தமான டேஸ்ட்டாக இருந்துச்சு. காலையில் சாப்பிட்றதுனால பார்த்தேன், நல்லா முட்டைக்கோசு பொரியல், ஒரு நல்ல ஒரு ஆம்லேட்டு. இது வெஜ்ஜு தான் நினைக்கிறேன், எல்லாம் வெஜ்ஜு தான். இப்போ போட்டுக்கிட்டு வக்காளி குழப்பிக்கிட்டு அடித்தோம்னா வக்காளி டேஸ்ட்டு வேறு லெவல் தானே டேஸ்ட்டு. நண்பர்கள எச்சி ஊடு நண்பர்கள, எச்சிகள் அப்படியே கமகமகம்னு ஊறுது எனக்கு. நல்லா முட்டைக்கோசு, முட்டைக்கோசு இல்லை முட்டை குசுராது, அப்படி செம்ம டேஸ்ட்டாக நம்மள. எச்சி ஊறு நம்மள. அமேசன். நல்லா பச்சை மிளகா சின்ன வெங்காயம் போட்டு வச்சதானே. பச்சை மிளகா சின்ன வெங்காயம் போட்ட ஒரு ஆம்லேட்டு. இந்த ஆம்லேட்டை இப்படி சோத்தோடு அள்ளி அப்படி ஒரு வாய் வச்சோம்னா இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே மறந்துடுவான். பெப்பர் தூக்கலாக போட்டிருக்கான். முருங்கைக்காய் அப்படி மெண்டு சாப்பிடணும் போல. செம்ம டேஸ்டாக இருக்கா. சார்
புளிக்குழம்புனா அதே புளிக்குழம்பு. சும்மா இருக்கக்கூடாது. முட்டைக்கோஸ் சூப்பராக இருக்கு. யாரு வண்டா? அது பாவம். அப்பளப்பூ நல்லாயிருக்கும். அப்பளப்பூ, துவையல், வேறுண்ணா மோதிர அப்பளப்பூ தான் நல்லாயிருக்கும். அவிச்ச முட்டை இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் காம்பினேஷனாக. பச்சை மிளகா இது எடுத்துட்டு சாப்பிட. சூப்பர். என்ன போல அருமையான சாப்பாடு, மதிய சாப்பாடு முடிஞ்சு. மற்றொரு வீடியோ வேணும் உங்களை சந்திக்கும் முறை உங்களை விடுவது மதுரை மீசமணியம். எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டிவிட்டுங்க. நன்றி. பாய் பாய்.